வணக்கம் அன்பான நேயர்களே, இது உங்கள் சக்தியின் குரலோசை. சித்திரை நிலவே பாகம் 10. அதே நேரம் என்றுமில்லா அதிசயமாய் கதிர்ச்செல்வன் அன்று தமிழ் எண்ணுக்கு அழைத்திருந்தான். அவள் திகைத்தாள். சொல்லுங்கத்தான் மலர், உன்னோடு கொஞ்சம் பேசணும். பேசுங்கத்தான், இப்போ ஃப்ரீ தான். வந்து இல்லை மலர், நேரில் பேசணும். உன்னால் முடியுமா? தமிழுக்கு ஆச்சரியமாய் இருந்தது. என்ன பேசப் போகிறார்? செல்வத்தான், இப்போ நீங்கள் சென்னையில் தானே இருக்கீங்களாம்? ஆமாம். எங்கே, வீட்டுக்கு வந்துட்டீங்களா? இல்லை மலர், ஒரு வேலையாக வந்தேன். வீட்டுக்கு வர முடியாதுன்னு நினைக்கிறேன். ஆனால் உன்கிட்ட கொஞ்சம் பேசணும். வீட்டில் வச்சு வேண்டாம். கதிர்ச்செல்வன் குரலில் ஏகத்துக்கு குழப்பம், தயக்கம். இடமும் நேரமும் குறிப்பிட்டு இவளும் அலுவலகத்தில் விடுமுறை சொல்லிவிட்டு புறப்பட்டு கடற்கரை நோக்கி சென்றாள். நீலக்கடலின் அலைகளின் தாலாட்டில் கம்பீரமாய் நின்று அருள்பாலிக்கும் மகாலட்சுமி கோயில் வாசலில் அர்ச்சனை தட்டும் தாமரை மலர்களையும் வாங்கி கொண்டாள் தமிழ் மலர். அதே நேரம் வந்து சேர்ந்தான் செல்வம். சாரி மலர், ரொம்ப நேரமாச்சா? இல்லை அத்தான், நானும் இப்போதான் வந்தேன். திருமகளை கண்குளிர தரிசனம் செய்துவிட்டு இருவரும் அலையை நெருங்காமல் மணல் வெளியில் அமர்ந்தனர். வேலை நேரத்திலே உன்னை டிஸ்டர்ப் பண்ணிட்டேனா? இல்லை செல்வாத்தான், இப்போதான் ப்ராஜெக்ட் ஒன்றை சூப்பராக முடித்தோம். அடுத்து வரும் வரை ஃப்ரீ தான். சொல்லுங்க. வந்து மலர், ஒரு விஷயம், ஆனால் அதை எப்படி சொல்லணும்னு தெரியலை. அத்தை மாட்டரா? கண்ணில் அத்தனை குறும்பு கூத்தாடியது அவளுக்கு. அதிர்ந்து போய் பார்த்தான். என்ன, அதே தானா? சொல்லுங்க. என்ன ஹெல்ப் பண்ணணும்? தூது போகணுமா? ஹேய் வாளு, என்ன நீ இப்படியெல்லாம் பேசுகிற? தலையை கோதியபடியே அண்ணாந்து பார்த்து வெட்கத்தோடு சிரித்ததில் கதிர்ச்செல்வன் அழகாய் இருந்தான். இன்னைக்கு மாட்டினே அத்தான் நீ என்று மனதுக்குள் கவுண்டர் கொடுத்தவள் அவனையே குறுகுறுவென பார்த்தாள். மலர் வந்து, சொல்லுங்க அத்தான், ஊர் பேர் சொல்லுங்க. கட்டம் கட்டுறோம், தூக்குறோம். அட ரவுடி பிள்ளை, உன்னை தங்க பிள்ளைன்னு நினச்சா நீ வேற மாதிரி இருக்க. பின்னே வந்து வந்துன்னு ஜவ்வு கணக்காக இழுத்துட்டே இருப்பாங்களா? அது இல்லை, ஒரு பொண்ணு மனசு புரியாமல். மனசு புரியணும்னா நீங்கள் உடச்சி பேசணும் தானே. ஆனால் சரி, இப்போ என்ன திடீர்னு? அவளுக்கு அவள் வீட்டிலே கல்யாணம் சம்மதம்னு பொண்ணு. இல்லை மாப்பிள்ளை பார்க்க போகிறாங்களாம். அச்சோ, அதான் அவகிட்ட பேசணும். ஆமாம், என்னை என் மாதிரி ஊர்க்காரனை உன் மாதிரி பட்டணத்து பொண்ணுக்கு பிடிக்குமா மலர்? அத்தான், மற்றவங்க பற்றி தெரியாது. ஆனால் என் வரைக்கும் உங்களை மாதிரி மண்ணின் மைந்தனை ரொம்பவே பிடிக்கும். என்னை பிடிக்குமா? பிடிக்கும். உறவு முறையில் அத்தானா கேட்கலை, புருஷனா பிடிக்குமா? பிடிக்கும். மலர், நிஜமாவா சொல்கிற? என்னை பிடிக்குமா? ரொம்ப பிடிக்கும் என்றவள் முகம் அந்திவான சிவப்பாய் சிவந்தது. மலர் கனவு இல்லையே. தன் புறங்கையில் தன்னைத்தானே கிள்ளி கொண்டவன் ஆ என்றான். நிஜம்தான். அப்போ நீ மலரு, எனக்கு சம்மதம்தான் அத்தான். எனக்கு உங்களை விட பெரிய மாமாவை ரொம்ப பிடிக்கும். அவரோடையே இருக்கணும்னு எனக்கு ஆசை. அது நிறைவேறணும்னா உங்களை கட்டிக்கிட்டாதானே நடக்கும். மலர், உன் வாய் இருக்கே. சே, நான் தான் ஏதோ நினச்சி இத்தனை வருஷத்தை வேஸ்ட் பண்ணிட்டேனா? அது இப்போதான் தெரியுதா நமக்கு? தேங்க்யூ மலர். இல்லைத்தான், நான் தான் நன்றி சொல்லணும். பெருந்தன்மையாக இந்த அனாதைக்கு நீங்கள் வாழ்வு கொடுக்கறதுக்கு. சீ, என்ன பேச்சு இது? நீ 2 வீட்டுக்குமே இளவரசி. இது மாதிரி நீ பேசுகிறதை கேட்டாலே பெரியவங்க துடிச்சிடுவாங்க. எதுக்கு இப்படி பேசுகிற? உண்மையைத்தானே பேசினேன். என்ன உண்மையை நீ கண்டுட்ட? இப்படி பேச எங்கே கற்றுக்கிட்ட? எனக்கு தெரியும் அத்தான். அது மட்டும் இல்லை, உங்கள் பரிசுத்தமான அன்புக்கு நான் அருகதையும் இல்லை அத்தான். அவன் நெருப்பாய் தீர்ப்பார்வை பார்த்தான். ஆமாத்தான், நான் அழுக்கு பிடிச்சவள். என் பிறப்பை போலவே என் மனசும் கரை படிஞ்சது. அதனால்தான் உங்கள் மனசுக்கு தெரிஞ்சும் அமைதியாயிருந்தேன். நான் மலர் ப்ளீஸ். என்னம்மா அது, ஏன் அலற? நான் உங்ககிட்ட ஒரு விஷயத்தை சொல்ல வேண்டும் அத்தான். அதுக்கப்புறம் உங்கள் மனசு மாறாமல் இருந்தால் மேலே ப்ரொசீட் பண்ணலாம். என் மனசு மாறாது, ஆனாலும் உன் மனசுக்கு நிம்மதி கிடைக்கும்னா சொல்லு. எது நடந்திருந்தாலும் என்னில் எதுவுமே மாறாது. அவள் துவங்கினாள். கல்லூரியில் வினய்குமாரை சந்தித்தது, அவன் காதலை சொன்னதும் கர்வம் கொண்டதை, அவனை சுத்தலில் விட்டதை,
பிறகு காதலை ஏற்றதை, அவனோடு வீடு போன நாளில் நடந்ததை, அவன் தாய் பேசியதை, அடுத்து அவன் தாய் கோயிலில் வைத்து அவள் பிறப்பை பற்றி பேசியதை, அவனுக்கு திருமணம் ஆனதை எல்லாமே சொன்னாள். அடுத்து தான் மனதால் உடைந்ததை, டில்லிக்கு போனதை, வேலைக்காக வெளிநாடு போனதை, மீண்டும் அவனை ஹாஸ்பிட்டலில் வைத்து சந்தித்ததை, அவன் கேட்டுக்கொண்டதற்காக வீட்டுக்கு போனதை, படுக்கையில் கிடந்த தாயை பார்த்து ஆறுதல் கொடுத்ததை, இப்போது அவர் தேறி வருவது என்று மொத்தத்தையும் கொட்டினாள். இது அந்த வயதின் ஈர்ப்புதான் என்பது கதிருக்கு புரிந்தது. இதற்காகவா இப்படி குமுறுகிறாள்? எதை நினைத்து இத்தனை கதறல்? அவனுக்கு தெரியாது. வருடக்கணக்கில் அமிழ்ந்து கிடந்தது இப்போது மடை திறந்தாற்போல் குடகுபுவன வருகிறது என்று. மலர் கண்ணை துடை. பொது இடத்தில் வைத்து இப்படியா அலறது? இரு, நான் போய் வாட்டர் பாட்டில் வாங்கி வர்றேன். தண்ணீரை குடித்துவிட்டு முகத்தையும் கழுவினாள் தமிழ்மலர். மனம் லேசாக இருந்தது அவளுக்கு. இப்போ சொல்லுங்க தான், என்ன சொல்கிறது? இன்னுமா என் மேலே காதல் இருக்கு? ஏன் இருக்கக்கூடாதா? நீ முட்டாள்தனமாக குழம்பினா நான் என்ன செய்கிறது? முதலில் வினய்குமாரிடம் உனக்கு வந்தது காதலே இல்லை, அது இன்பாக்சுவேஷன், ஆர்வ கோளாறு. ரெண்டுங்கட்டான் வயசில் ஒரு வயசு பையன் தன்கிட்ட காதலை சொல்லிட்டானதும் உண்டாகிற தடுமாற்றம் தான் அது. அவனுக்குமே அதுதான். அதனால்தான் உடனே இன்னொரு பொண்ணை திருமணம் செய்து கொண்டான். நீயும் இதையெல்லாம் உதறணும்னு கண் காணாமல் போயிட்டே. இப்போ உனக்கு அவன் மேலே காதல் இல்லை, அதை என்னால் நிச்சயமாக சொல்ல முடியும். உண்மையான காதல் என்பது முட்டி மோதி ஜெயிக்க பார்க்கும். 2 பேர்கிட்டையும் அது இல்லை. அப்படி இருக்கிறப்போ இது எப்படி காதல் ஆகும்? நான் ஏன் என் காதலை மாற்றிக்கணும்? மலர் மீது நான் வைத்தது காதல், அது என்றென்றும் மாறாது. மலர் பேச்சிலிருந்து அவனையே பார்த்தாள். இப்போ உனக்கு நல்ல மெச்சூரிட்டி இருக்குது, மனிதர்களை இனம் காணும் திறமை இருக்குது. இப்போ உன் மனதில் வருவதுதான் காதல். இப்போ ஒன்றுமில்லை. உனக்கு குழப்பமாக இருந்தால் கண்ணை மூடிக்கிட்டு அமைதியாக உட்கார். உன் மனசில் வினைமுகம் வந்தால் அது காதல்தான் என்று நம்பலாம். அப்படி இல்லைனா? அத்தான், அபத்தமாக பேசாதீங்க. வினையை நான் எப்போவோ என் மனசிலிருந்து தூக்கி எறிஞ்சிட்டேன். பாவ மன்னிப்பு போல உங்ககிட்ட எல்லாத்தையும் கொட்டினதில் மனமும் லேசாகிட்டது. என் வாழ்க்கையில் வினை ஒரு முடிஞ்சு போன சாப்டர். நான் உதவி செய்தது கூட ஒரு கட்சிட் மனிதாபிமானம்தான். ஆனால் எனக்கே தெரியாத என் பிறப்பு ரகசியத்தை அவங்க எப்படி கண்டுபிடிச்சாங்கங்கிறது எனக்கு ஆச்சரியமாகத்தான் இருக்குது. இதில் என்ன இருக்குது? அந்த அம்மா ப்ரைவேட் டிடெக்டிவ் கிட்ட பணத்தை கொடுத்து உன்னை பற்றி விசாரிக்க சொல்லியிருப்பாங்க. மகன் விரும்புகிறானேன்னு. அதுக்குள்ளே பணக்கார பொண்ணு வரவே இதை பேசியே உன்னை ஒதுக்கிட்டாங்க. கதிரின் அனுபவம் பேசியது. பக்கத்திலிருந்து பார்த்தார் போல கச்சிதமாக உண்மையை சொன்னான். கிருஷ்ணவேணி அதைத்தான் செய்திருந்தாள். மகன் விரும்புகிறான் என்றதுமே யார் எவர் என்றும் ஆஸ்தி அந்தஸ்தையும் விசாரிக்க துப்பறியும் நிறுவனத்தை அணுக, அது அந்த ரிப்போர்ட்டில்தான் தமிழை பற்றி அறிந்து கொண்டதே. அவளுடைய பூர்வாங்கத்தோடு இப்போதைய பொருளாதார நிலையும் தெரிய வர பரவாயில்லை என்று மனதை தேர்ச்சி கொண்டவருக்கு ஜாக்பாட்டாக லாவண்யா கிடைக்க உடனே தமிழை வெளியேற்ற ஆவண செய்து விட்டார். இது முழுமையாக தெரியாமலே கதிர் யூகித்து விட்டான். அடுத்து ஏதேதோ பேசிவிட்டு பிரிந்தனர். அன்றே கதிர்ச்செல்வன் மலரை தன் வசப்படுத்தி கொள்ள கங்கணம் கட்டி கொண்டவன் போல் செயல்பட்டான். தமிழ் மலரின் நாட்கள் இந்த சந்திப்புக்கு பின்னே கதிரின் காலை வணக்கத்தில் துவங்கி ஸ்வீட் நத்திங்ஸில் பயணித்தது. இரவு வணக்கத்தில் முடிந்தது. உண்மையிலேயே தமிழ் மலரின் நாட்களை மட்டுமல்ல, அவளையே சுருட்டி கொண்டு விட்டான் கதிர்ச்செல்வன். அவளுடைய உலகம் அவனோடு ஆரம்பித்து பயணித்து அவனுடையதே முடிந்தது. மீண்டும் அவனுடனே சுழன்றது. அவளை நீக்கமர நிறைந்து அவளில் நீக்கமர நிறைந்திருந்தான். அதுவும் அவள் அறியாமலே மிக இயல்பாகவே. 2 உள்ளங்களும் சம்புளம் சேர்ந்த நீராய் ஒன்று கலந்திருந்தன. வாழ்க்கை அத்தனை அழகாகிவிட்டது. வேலைகளும் மடமடவென நடந்தன. செங்கமலம் கணவனோடு முறையை பெண் கேட்டு பூ வைத்து நாள் பார்த்து தேதி குறித்து சீராக நடந்தது எல்லாமே. அந்த ஒன்று மட்டும் திருஷ்டி பரிகாரமாய் அமைந்தது.